தேனம்பேட்டை. எங்க கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்றேன், ஆனா உன் மேல கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்றேன் அந்த பையன். இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? என் பிள்ளைகளுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசனையே இல்லாம இருந்தது, ஜெயில் வாசனையே இல்லாம இருந்தது. இன்னைக்கு என் 2 பிள்ளைகளும் மாசம் 20,000 செலவு பண்றேன். ரெண்டுக்குமே 20,000 செலவு பண்றேன். கைய கால உடைப்பேன், உள்ள போடுவேன். இன்னும் தப்பு பண்ணா கைய கால உடைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்டவங்க வேணான்றால. நான் கேஸ வாபஸ் வாங்குறேன், அந்த 2 குழந்தைங்களும் முடியாம இருக்குன்னு சொல்றாங்க. நான் கேஸ் போடுவேன். வெளியே போ. இதுதான் ஒரு அதிகாரமா? இதான் ஒரு சட்டமா? இதுக்குதான் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு படிச்சாரு அவரு ஒரு பொம்பளை கூட பக்கத்துல தரக்குறைவா பேசுறதுக்கு? சொல்லுங்க, இதுக்கு மேல கேவலப்பத்தி அவன் உயிரோட இருப்பா. செந்தில் முருகன் E3 போலீஸ் ஸ்டேஷன். எதுவுமே இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரா சார்? E3 செந்தில் முருகன் சார் இப்பதான் புதுசா வந்திருக்கிறாரா? இல்ல தேனம்பேட்டை கூட்டினு போல சார். 4 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க சார். வந்து கேட்டாங்க எதனால உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு. இல்ல சார் 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுல வாடகை கட்டலன்னு சண்டை போட்டுன்னு போயிட்டாரு சார் அவங்க அம்மா வீட்டுக்குன்னு சொன்னேன். இல்லம்மா உங்க வீட்டுக்காரர் ஒருத்தரை போட்டு அடிச்சிட்டாரு. அப்படிங்களா சார்? நான் காலையில கூட்டின்னு வரேன் சார். எங்க வீட்டுக்காரன் கூட்டணும் நான் ஸ்டேஷன் போனேன். ஃபர்ஸ்ட் நான் போற மூர்த்தி நீ வெளியே நில்லுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாரு, இன்ஸ்பெக்டர் எங்க அவன் வரட்டும், அவனை வாரு கைய கால உடைக்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்து குழந்தைங்களை கூட்டினாங்க. நான் வந்துட்டேன் சார். திருப்பி மறுபடியும் போனேன். இப்போ போனேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன பொட்ட பையன் எங்க போய் ஒழிஞ்சிருக்கான், பொம்பளையை அமிச்சிட்டு போடி ஒழுங்கா இங்க இருந்து போடி இங்க இருந்து ஒழுங்கா அப்படின்னு. இதான் உன் சட்டமா? இதுக்குதான் இன்ஸ்பெக்டருக்கு படிச்சேன். ஒரு பொம்பளை தரக்குறைமா பேச, கேவலமா பேச, ஒரு குழந்தை கேன்சர் பேஷண்ட் சொல்றேன் தள்ளி நில்லுன்றான். என்னங்க ஒரு சட்டம் இது? இத வந்து பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்றான். என்ன கேஸுக்கு பாலிடிக்ஸ்? கொலை பண்ணானா பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட, ஒருத்தனை அடிச்சதுக்கு சம்பந்தப்பட்டவன் வாபஸ் வாங்குறேன்னு சொன்ன பிறகும் அவனை நான் பாலிடிக்ஸ்ல இது பண்ணுவேன், அவன் லைஃபையே கெடுப்பட எந்த விதத்துல நியாயம் இது? ஏன் அவன் லைஃபை கெடுப்பீங்க? 8 வருஷமா எந்த கேஸும் இல்லையா அவன் மேல? என்ன தப்பு பண்ணா அவன் வாழ்க்கை நீ கெடுக்க? என் பிள்ளைங்களோட நிலைமை ஏன் நிலைமை? நான் தப்பு பண்ணனா என்னை பிடிச்சி ஜெயில போடு. நானே என் வீட்டுக்கார பிடிச்சி தரேன், ஜெயில போடு. ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தரை அப்படியே ஒருத்தரை ஒரு அடி அடிச்சுன்னு சொல்றாங்க. அவன் தான் தெரியல, என் வீட்டுக்காரன் தான் தெரியல. அப்படி இருந்தா ஒத்துக்கிறான் என் வீட்டுக்காரன் நான் அடிக்கல அப்படின்னு. சம்பந்தப்பட்ட பையனை சொல்றேன், நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன், கேஸே வேணான்றாரு. நான் போடுவேன், கைய கால உடைப்பண்ணா. வக்கீல் சொல்றான் இல்லம்மா அடிச்ச கேஸ் இல்லம்மா, சண்டை கேஸ் இல்லம்மா, உன் வீட்டுக்கார வேற மாதிரி ஏதோ பண்ண பாக்குறாங்க. ஏன் பண்ணுவீங்க? தெரிஞ்சிருக்கிற ஒருத்தனை ஏன் பண்ணுவீங்க? நல்லா தானே இருக்கிறான் அவன். என் பிள்ளைங்க நிலமண்ணா, என் வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்லுங்க. மாசம் மட்டும் நான் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டல் வேலையை பாப்படா, வாடகை கொடுப்படா, சோறு தூண்டுவேன், என் பிள்ளைங்களை பாப்படா. ஏன் இவ்வளவு கேவலப்படுத்துறா அந்த சாரு? ஏன் எங்க மேல அவ்வளவு கோவம் இருக்கு? நாங்க என்ன பண்ணோம்? முன்ன பின்ன பாத்துருக்கிறாரா? முன்ன பின்ன பாக்க இருக்குதா? ஆமா சார், குழந்தைக்கு கேன்சர் பேஷண்ட் சொல்றேன். நின்று பேசாத, லிப்ட் உள்ள ஏறாத, வெளியே போ அப்படின்றாரு. வெளியே போ. அப்ப எப்பதான் நான் போய் கேட்க முடியும்? என் புருஷன் மேல என்ன கேட்குது நான் எப்படிதான் கேட்பேன்? யார்கிட்ட போய் கேட்பேன் சொல்லுங்க? யார்கிட்ட போய் நான் கேட்பேன்? ஆமா சார், நாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்த்துக்கு சேர்த்து 8 வருஷமா நல்லா இருந்தோம் சார். நாங்க எங்கேயும் போல, யார் பிரச்சனைக்கோ போல, யார் பம்பு தும்புக்கோ போல. ஆனா இப்போ நீ வேற ஒரு கேஸா போட்டு உள்ளான்னு போனா எவன் கேஸ்? அவனை புடி. அதுக்கு தானே சட்டம் படிச்ச, அதுக்கு தானே இன்ஸ்பெக்டர் ஆன. அவனை பிடி, சம்பந்தப்பட்டவனை பிடிக்காம சும்மா இருக்கிறவனை இன்னொருத்தவங்க கேஸ்ல கோத்து விடுறதுக்கு இன்னும் யாரு? இதான் சட்டமா? சொல்லுங்க, இதான் சட்டமா? ஏசியை பார்க்க போனா ரெஸ்ட் எடுக்கிறாரு சொன்னாங்க. கிரைம்ல இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது, கிரைம் டிபார்ட்மெண்ட் கீழே போங்க. 3வது பாடிக்கு போனேன், அப்பதான் இன்ஸ்பெக்டர் வெளியே ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே வராருன்னு சொன்னாங்க. உள்ள அவரை பார்த்தா சார் உங்களதான் சீ தள்ளிப்போ, மொத்தம் தள்ளிப்போ, நம்மால தள்ளிப்போ. இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு பொம்பளை கிட்ட இப்படிதான் பேசணுமா? இதான் சட்டமா? பாலிடிக்ஸ் எதுக்கு பாலிடிக்ஸ் வருது? உள்ள ஒருத்தர் அடிச்சதுக்கு பாலிடிக்ஸ் வருமா? 2016 ஏடிஎம்கே ஆட்சியில நான் எழுதி கொடுத்தேன். டிஎம்கே ஆட்சியில அவனை மறுபடியும் உள்ள அனுப்புறீங்க. திருத்தி இருக்கிறவன ஏன் உள்ள அனுப்புற? எதுக்கு திருத்தி இருக்கிறவன உள்ள அனுப்புற? அவன் என்ன தப்பு பண்ணா? யார வெட்டினா, யார குத்துனா? எந்த கேஸுமே சார், ஒரு கொலை கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு இது போய் கேஸ் பண்ண சுந்தரமூர்த்தி சார், சுந்தரமூர்த்தி அவர் பேர் பெயிண்ட். இப்ப 8 வருஷமா ஒரு இன்ஜினியர் சார் கிட்ட பெயிண்ட் வேலை MMCC வேலை செய்யறாரு சார். அவரை தவிர வேற எங்கேயுமே அவர் வேலைக்கு போனது இல்ல சார். MMCC வேலை செய்யறாரு சார். வீட்லயே வந்து பண்ணாங்க சார். வரானா இல்லையா? அவன் வரானா இல்லையான்னு வக்கீல விட்டு பேசினாலும் ஒத்துப்பட்டு வரல, இன்னொருத்தவங்களை விட்டு பேசினாலும் ஒத்துப்பட்டு வரல. நேரடியா நான் போனாலும் பேச மாட்டேங்கிறேன். அப்ப யார்கிட்ட தான் பேசுவாங்க இது சம்பந்தமா? நேரடியா பிடிச்சி உள்ள போட்டுடணும். எதுக்காக உள்ள போடணும் சொல்லுங்க? என்ன பண்ணா உள்ள போடுறதுக்கு? இல்ல சார், உள்ள போனா நிறைய ரூல்ஸ் இருக்கு சார். எனக்கு
மறுபடியும் 4 நாளா சோறு தண்ணி இல்லாம நானும் என் பிள்ளைங்க தெருவா தெரியும் சார். இதுக்கு மேலேயும் நான் மறுபடியும் ஒருத்தவங்களுக்கு சொல்லி என்னோட கோரிக்கையை எங்கதான் ஏத்துப்பாங்க தெரியல சார். இதுக்கு ஒரு நியாய நீதியே இல்லையா? சொல்லுங்க சார், இதுக்கு ஒரு நியாய நீதியே இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தர் சொல்றாரு, நந்தன் தேனம்பட்டை E3 போலீஸ் ஸ்டேஷன் சார். அது உள்ள இருக்க ஒரு போலீஸ்காரர் சொல்றாரு, எங்க இன்ஸ்பெக்டர் நானா சொல்றேன்னா அதை தான் கேட்பாரு, கேஸ் போடுன்னா போடுவாரு. அதனால நீ அவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் பேசுவோம், உங்க வீட்டுக்காரன் இப்படி மிரட்டுறாங்களே. ஏன் மிரட்டுறாங்க? என்ன அப்படி பண்ணா சொல்லுங்க? என்ன பண்ணதான் தப்பு செஞ்சா என் வீட்டுக்காரன்? என் பேர் ராகினி சார். இல்ல எந்த கேஸுமே இல்ல சார், எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் வெளியே வந்தார். ஒரே ஒரு கேஸுக்கு தான் சார் மேல போட்டு உள்ள அனுப்புனாங்க. 2015லயே முடிச்சிட்டு 2016ல எனக்கு கல்யாணம் பண்ணாரு சார். 2016ல இருந்து இது வரைக்கும் எந்த கேஸும் இல்ல சார். இது வரைக்கும் சரிங்க சார்.